இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். இன்றைய திருப்பலியில் பங்கேற்று இறையாசிர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்பிய ஒருங்கிணையம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய மைய சிந்தனையானது இறைவனை கண்டு கொள்ள என்பதாகும். இன்று நாம் ஒவ்வொருவரும் இறைவனை கண்டு கொள்ள பல்வேறு புனித இடங்களுக்கு அங்கும் இங்குமாக அலைந்து செல்கின்றோம். ஆனாலும் இறைவனை கண்டு கொள்ள முடியவில்லை. காரணம், நான் என்ற அகந்தை, தற்பெருமை, இரக்கமின்மை போன்ற பல தீய எண்ணங்களினால் நம்மோடு வாழும் இறைவனை நம்மால் காண இயலவில்லை. நம் மத்தியில் தேவையில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நம்மாலான உதவிகளை செய்யும்போது அவர்களின் மகிழ்ச்சியில் இறைவனை முழுமையாக காணலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு நத்தனியேலை பார்த்து கபடற்றவர் என்று கூறுகிறார். நாமும் கபடற்றவர்களாக அத்திமரத்தை போன்று பிறருக்கு நிழல் கொடுத்து நல்ல வார்த்தைகளாகிய கனிகளை கொடுத்து பிறருக்கு வாழ்வளிக்கும் மக்களாக நம்மை மாற்றுவோம். இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்து இறைவனை கண்டு கொள்ளும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, திருத்தூதர் புனித பர்த்தலமேயுடைய விழாவினை சிறப்பிக்க கூடியிருக்கின்றோம். இத்திருத்தூதரிடமிருந்த நம்பிக்கை உணர்வு நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் கூடி வந்திருக்கின்ற மறைசாட்சி புனித தேவசகாயம் மலையில் இன்னும் அதிகமான நம்பிக்கையின் வேர்களை கண்டுகொள்வோம். அதன் வழியாக ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு வரம் கேட்போம். பலியை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் மாநகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவனீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமேயும் உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையை எங்களில் உறுதிப்படுத்தியருளும். மேலும் அவரது வேண்டலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் அரசு நீதியையும் தீர்மையில்லாத புதிய மண்ணுலகமும் புதிய எருசலேம் என்கிறது. நாமும் இறைவனைப் போல நீதியை நம் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தும் போது இறைவன் அருளுகின்ற அரசில் குடிகொள்வோம் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய
திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிச்சென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். 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 உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம்
உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவதம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரபி நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து வாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறேன்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருத்தூதர் புனித பர்த்தலமேயுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். அமைப்பாய் ஒன்று திரள வேண்டும், கழகங்களை தோற்றுவிக்க வேண்டும், இயக்கமாய் உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணமாக இருந்தது. காரணம், கடவுளுடைய பணியை தனித்து செயலாக்கம் செய்ய இயலாது என்பதை இயேசு உணர்ந்திருந்தார். எனவே தன்னுடைய பணியை தனக்கு பின்பாக தொடர்வதற்கு சீடர்கள் குழும வேண்டும், அவர்கள் அமைப்பாய் ஒன்று திரள வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்தினார். எனவேதான் இயேசுவுக்கு சீடர்கள் ஏராளம் பேர் இருந்தார்கள். 12 திருத்துதர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும், 72 சீடர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், இயேசுவுக்கு ஏராளமான சீடர்கள், ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் இருந்தார்கள். இந்த சீடர்கள் இயேசுவை அறிந்தவர்களாய், இயேசுவினுடைய பணியை அறிமுகம் செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு இந்த சீடர்கள் லட்சிய தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. இயேசுவை அறிமுகம் செய்கின்ற பணியை திருமுழுக்கு யோவான் முன்னோடியாக இருந்து செய்கின்றார். திருமுழுக்கு யோவான் தான் அவரோடு இருந்த 2 சீடர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த அந்திரியாவுக்கும் யோவானுக்கும் இயேசுவை அறிமுகப்படுத்தியவர் திருமுழுக்கு யோவான் தான். தொடர்ந்து அந்த அறிமுகப்படுத்துகின்ற பணி தொடர்கிறது. இயேசுவை வெறுமனே ஆழ்நிலையில் அறிமுகப்படுத்துகின்ற பணி மட்டுமல்ல, அவருடைய பணியை பற்றி அறிமுகம் செய்கின்ற பாங்கும் நிகழ்ந்தேறுகிறது. எனவே தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால், இந்த திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இருவரும் இயேசுவை பின்தொடர்வார்கள். இயேசு அவர்களை பார்த்து என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்பார். அப்பொழுது இந்த சீடர்கள் நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், வந்து பாருங்கள். இவர்கள் செல்வார்கள், சென்று அவரோடு தங்கியிருப்பார்கள். அதன் வழியாக அவரை அறிந்து கொள்வார்கள், அவருடைய பணியை பற்றி அறிந்து கொள்வார்கள். எனவே அவரை அறிந்து அவருடைய பணியை அறிந்த பிறகு அவர்கள் இன்னும் அடுத்தவர்களுக்கு அதனை எடுத்து செல்வார்கள். அப்படித்தான் பேதுருக்கு சொல்லுவார்கள். இவ்வாறு மெசியாவை கண்டோம் என்று அறிக்கையிடுவார்கள். இயேசு கலிலேயாவில் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கு நின்ற பிலிப்பை நேரடியாக பார்ப்பார். பார்த்து என்னை பின்தொடர், என்னை பின்பற்றி வா என்று அழைப்பு கொடுப்பார். இந்த பிலிப்பும் அவரை பின்தொடர்ந்து செல்லுவார். இந்த பிலிப்பு அதனை நத்தனியேலுக்கு சொல்லுவார். இவ்வாறு மெசியாவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுவார்.
அந்த மெசியா நாசரேத்தூரிலிருந்து வந்தார் என்றும் சொல்லுவார். நத்தனியேலுக்கு ஆச்சரியம். நத்தனியேல் ஒரு கேள்விக்கணையோடு எழும்புவார், கேள்வியை எழுப்புவார். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று தன்னுடைய ஐயப்பாட்டினை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக வினா எழுப்பினார். நிறைவாக இயேசுவை பற்றி நன்கு அறிந்து விடுவார். அதன் பிறகு அவருக்காகவே பணிவிடை செய்தார், அவருக்காகவே பணிபுரிந்தார் என்பது வரலாறு. இந்த நத்தனியேலை பார்த்து ஆண்டவர் இயேசு கபடற்றவர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் அவரை பார்த்து கபடற்றவர் என்று சொல்லியிருக்க வேண்டும்? சீடர்கள் பலர் இருந்தார்கள், அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் கேள்விகள் இருந்தன, ஐயப்பாடுகள் இருந்தன. கேட்க மறுத்தார்கள், கேட்க மனமில்லாதவர்களாக இருந்தார்கள். உள்ளொன்று வைத்து வெளியொன்று காட்டுகின்ற மனிதர்களாக காட்சியளித்தார்கள். ஆனால் நத்தனியேல் அப்படி இருக்கவில்லை. தன்னுடைய உள்ளத்தில் எது எழுந்ததோ அதை உணர்வுபூர்வமாக இயேசுவிடம் கேட்டு தெளிவு பெற விரும்பினார், கேட்டார், தெளிவை பெற்றுக்கொண்டார். அவருடைய நண்பர் பிலிப்பு நேரடியாக இயேசுவை பார்த்தவர், இயேசு நேரடியாக அவரை பார்த்தார், அப்படித்தான் அவரை அழைத்தார். இந்த பிலிப்பு நத்தனியேலை பார்த்து சொல்லுவார், வந்து வாரும் என்று அழைப்பு கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த பிலிப்பு இந்த நத்தனியேலுக்கு நண்பராக இருந்தாலும் பல இடங்களில் தெளிவில்லாதவராக இருந்தார். இயேசுவுக்கு பிடிக்காத ஒரு காரியம் தெளிவில்லாமல் இருப்பது, இயேசு விரும்பாத ஒரு காரியம் கோழைத்தனம், இயேசுவுக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம் சோம்பேறித்தனம். இயேசு எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருந்தவர், எங்கு சென்றாலும் நன்மை செய்து செல்ல வேண்டும் என்று ஆர்வம் கொள்கின்றவர். பிலிப்பை பொறுத்த மட்டில் அவரிடம் ஒரு தயக்கம் இருந்தது, தெளிவின்மை இருந்தது. அதைத்தான் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பம் பலுகச் செய்கின்ற நிகழ்ச்சி, அங்கு ஆண்டவர் சொல்லுவார், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அப்பொழுது பிலிப்பு கேட்பார், இவர்களுக்கு எங்கிருந்து உணவு கொடுக்க முடியும்? 200 தெனாரியத்திற்கு வாங்கினாலும் போதாதே. ஒரு ஐயப்பாடு, முயற்சி எடுக்காமல் முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு மனப்பாங்கு பிலிப்பிடம் இருந்தது. கிரேக்கர்கள் அவரிடம் வருவார்கள், எங்களுக்கு இயேசுவை காட்டும் என்று சொல்லுவார். இவருக்கு தயக்கம் ஏற்பட்டுவிடும். எனவே அவர்களை அந்திரியாவிடம் கூட்டிக் கொண்டு செல்லுவார். தனக்கு என ஒரு புத்தி இல்லாத ஒரு மனிதராக பிலிப்பு காட்சியளித்தார். இந்த பிலிப்பு ஆண்டவருடைய பிரியாவிடை நிகழ்ச்சியின் போது அவரிடம் சொல்வார், தந்தையை எங்களுக்கு காட்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுவார், தந்தையை உங்களுக்கு அறிவிப்பது எப்படி? நீங்கள் என்னோடு இருக்கின்ற இந்த பொழுதில் நீங்கள் அனுபவித்தாக வேண்டும். இவ்வாறு இந்த பிலிப்பினுடைய போக்கு ஒரு தெளிவின்மை உடையதாகவும் ஒரு குறுகிய மனப்பாங்கு உடையதாகவும் இருந்தது. ஆனால் நத்தனியேல் கேள்வி கேட்டாலும், நத்தனியேல் ஐயப்பாட்டை தெளிவுபடுத்த விரும்பினாலும் மிக அருமையாக இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர். அன்றைய காலகட்டத்தில் அத்திமரம் என்கிற பொழுது அந்த அத்திமரத்தின் கீழ் இறை வார்த்தையை வாசிக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. திருச்சட்டங்களை கற்றறியக்கூடிய ஒரு பாங்கு அத்திமரத்தின் கீழ்தான் நடந்தேறியது. அந்த அத்திமரத்தின் கீழ்தான் அமைதியை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாங்கு இருந்தது. எனவே
இந்த நத்தனியேல் அத்திமரத்தின் கீழ் இருந்து இறைவார்த்தையை வாசித்திருக்கிறார், திருச்சட்டத்தை கற்றறிந்திருக்கிறார், அறிவை பெருக்கி இருக்கிறார். எனவே அந்த அறிவின் வழியாக, அந்த அமைதியின் வழியாக ஆண்டவர் இயேசுவை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்திருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இவரை பார்த்து சொல்லுவார், பிலிப்பு உம்மை என்னிடம் அழைத்து வந்ததால் அல்ல, நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கின்ற பொழுதே நான் உம்மை அறிவேன். நீர் கபடற்றவர் இஸ்ராயேல் என்று அவரை வெகுவாக பாராட்டுவார். இத்தகைய ஒரு அறிவை, இயேசுவை பற்றிய உணர்வை, இயேசுவை பற்றிய தெளிவை பெற்றுக்கொண்ட இந்த நத்தனியேல் தான் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். இயேசுவுக்காக இரத்தம் சிந்த வேண்டும் என்று எண்ணுகிறார். எனவேதான் அவர் அர்மீனியன் நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க செல்லுகிறார். அங்கு வரலாறு நமக்கு சொல்லுகிறது, அவருடைய தோல் உரிக்கப்பட்டது, கழுத்து வெட்டப்பட்டது, அவருடைய கழுத்து கடலிலே தூக்கி எறியப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு வீர நம்பிக்கையாளராக இந்த திருத்துதர் பர்த்தொலோமேயு செயல்பட்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் நம்பிக்கையில் நிலைத்து நின்று கேள்விகளை எழுப்பி ஐயப்பாடுகளை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருக்காக என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்ற உறுதியை இந்த நாள் விழா நமக்கு கொடுக்கிறது. நாம் கூடியிருக்கின்ற இந்த மறைசாட்சி புனித தேவசகாயம் மலையும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மறைசாட்சி புனித தேவசகாயமும் பலவித பாடுகளுக்குள்ளாகி எத்தனை குண்டுகள் தன்னை துளைத்தாலும் இயேசுவுக்காக நான் உயிர் துறக்க தயார் என்ற நிலையில் வாழ்ந்ததால்தான் அவருடைய நம்பிக்கை இன்றும் இந்த மண்ணில் வேரூன்றி இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் கூடியிருக்கிற நாம் இந்த நலமான நம்பிக்கையை பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வழியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். இந்த பாறை மீது என் திரு அவையை கட்டுவேன் என்று கூறிய அன்பு இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தூய ஆவியாரின் வல்லமையோடும் உற்சாகத்தோடும் பணி செய்யவும் அவர்களுக்கு தேவையான எல்லா அருள் வளங்களையும் நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கூறிய அன்பு இறைவா, என் தாய் திருநாட்டை ஆளக்கூடிய அரசு தலைவர்கள், அதிகாரிகள், மக்களின் பிரதிநிதிகள் அனைவரும் நீர் உமது ஆசிகளை அளித்தருளும். குடிமக்கள் யாவரும் தம் சொந்த மக்கள் என்ற உணர்வுடன் சமத்துவம், ஜனநாயகம், நீதி, உண்மை ஆகிய பண்புகளை சுயநலமற்ற விதத்தில் கடைபிடித்து நாட்டுக்கு அவர்கள் தொண்டாற்ற தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறிய அன்பு இறைவா, வயநாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கும் உம் மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நிலச்சரிவினால் உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, வாழ்வை இழந்து கண்ணீரோடு தவிக்கும் உம் பிள்ளைகளுக்கு நீரே தாயும் தந்தையுமாக இருந்து மன ஆறுதலை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கூறிய அன்பு இறைவா, இத்திருப்பலியை ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியினரை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அதில் பணிபுரியும் உம் பிள்ளைகளுக்கு நீர் நல்ல உடல் நலனை கொடுத்து நற்செய்தியை அறிவிக்கும் மேலான இப்பணியை அவர்கள் திறம்பட செய்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற இறை வார்த்தைக்கேற்ப மறைசாட்சி புனித தேவசகாயம் அவர்கள் தனது துன்ப நேரத்திலும் இயேசுவை மறுதலியாமல் துணிவுடன் போராடியது போல நாமும் நம் புனிதரை போன்று இறை விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாகவும் லட்சியத்தை துணிவு கொண்ட மக்களாகவும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவா, உம்மிடம் நம்பிக்கை கொண்டு உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்கும். நாங்களும் திருத்தூதர் பர்த்தலமேயு போன்று எமது மறைசாட்சி புனித தேவசகாயம் போன்று இயேசுவின் மீது நிலைத்த நீடித்த நம்பிக்கை கொண்டு அதற்காக எவ்வித துன்பங்களையும் தாங்கி அவரை அறிவிப்பதில் மகிழ்வை காண வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். மலரும் மணமும் குறையும் நிறையும் மலரும் மணமும் குறையும் நிறையும் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம். எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவார். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயுவை சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும்.
என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை,
எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தாயும் எம் பங்கின் பாதுகாவலியுமான புனித வியாகுல் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மறைசாட்சி புனித தேவசகாயம், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற திருத்தூதர் புனிதரும் பர்த்தலேமேயு புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் அன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிதீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும்
இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம்பையும் எம்மேலிரக்கம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி தரும் எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவன் தரும் விருந்திது தேடி வந்து அருந்திடு, நாளும் அவரை வணங்கிடு, நன்மை பலவும் வழங்குவார். தேவன் தரும் விருந்திது தேடி வந்து அருந்திடு, நாளும் அவரை வணங்கிடு, நன்மை பலவும் வழங்குவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் வினையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கு மறு உலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தயாபர ராணி தட்சணமாள் ராணி பெண்பனி மயமும் வெள்ளமர் கங்கை விமரிசை புரி ராணி பெண்பனி மயமும் வெள்ளமர் கங்கை விமரிசை புரி ராணி